பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடலூர் பட்டணத்திலே கூத்தப்பாக்கம் பகுதியிலே ஒரு வீட்டின் மாடியில் பரிசுத்தவான்களினுடைய சபையின் கிளைச்சபையானது கட்டப்படுகிறது. தேவனுடைய கிருபையினால் 5 வருடங்களுக்கு மேலாக செய்யப்படுகிறதான அந்த ஊழியத்தில் வீடுகளில் வைத்து 3 இடங்களில் வைத்து நடத்தி கொண்டு வந்தோம். ஆண்டவர் கிருபை. இடங்களை தேடி அலைந்தோம். இடம் எங்கேயாவது கிடைக்குமா, ஒரு கூடாரத்தை அங்கே கர்த்தருக்காக ஏற்படுத்துவோம். ஏன்னா சபைகள் இல்லாத ஒரு பகுதி, அநேக மக்கள் திரளாய் வாழக்கூடியதான ஒரு பகுதி. இந்த வட்டாரத்தில் சபையே இல்லை. பாதிரிப்பம் எல்லையில் இருக்குது, ஆனால் கூத்தப்பாக்கம் பகுதியில் சபைகள் இல்லை. ஆண்டவர் கிருபையினால் மிகுந்த பிரயாசம், அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், சத்துருவின் எதிர்ப்புகள், அதன் நடுவில் ஆண்டவர் கிருபையாய் இந்த 5 வருட காலமாய் அதற்கு மேலாய் செய்கிற ஊழியத்தை தேவன் கனம் பண்ணி ஆண்டவர் இந்த எல்லையில் ஆண்டவர் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். ஒரு 7 அடி சுவர் வைத்து அதுக்கு மேலே ஷீட்டு தான் போடப்படும். அதற்காக அநேக பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஒரு சில மக்கள் நாங்கள் செய்கிற ஊழியத்தை, உண்மையான இந்த ஊழியத்தை பார்த்து தங்களுடைய காணிக்கைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. சபை மக்கள் ஒரு சிலர் உதவி செய்திருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு கால்வாசி பகுதி ஏறக்குறைய ஒரு 30-35% வேலைகள் முடிந்திருக்குது. இன்னும் மீதமான சுற்றியும் உள்ளே வெளியும் பூசப்பட வேண்டும். இதற்கு மேலே ஷீட் போடப்பட வேண்டும். ப்ளூ கலர் ஷீட் இருக்குது, அந்த ஷீட்டை வாங்கி ட்ரெஸ் ஒர்க் பண்ணி அது போடப்பட வேண்டும். இன்னும் கதவுகள்லாம் பாத்ரூம் கதவு, சர்ச்சுக்குரிய வாசல் கதவு, ஜன்னல்கள்லாம் போடப்பட வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குகிற தேவனுடைய கரம் பலமாய் செயல்பட வேண்டும். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் வாக்குரைத்தார். அந்த வாக்கு தத்துவத்தின்படியே தேவன் இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 3 வருட காலங்களாக விட்டு கையில் காசு கிடைக்கும்போது வேலை செய்கிறோம். காசு இல்லாத நேரத்தில் வேலை நின்று விடுகிறது. செய்கிறதா அந்த வேலை தொடர்ந்து இப்போ முக்கியமான கட்டத்துக்குள்ளே இந்த பில்லருக்கு ஜல்லியெல்லாம் போட வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அதை தொடர்ந்து மெயின் ஒர்க்கு பூசப்பட வேண்டும். 3வது கட்டமாக நம்ம ஷீட் போடப்பட வேண்டும். இந்த 3 வேலைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இதற்கான பொருளாதார தேவைகள் மிகுதியாக இருக்குது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவாரானால் நீங்கள் கூட கொடுத்து நீங்கள் இந்த காரியத்துக்காக நீங்கள் தாங்கலாம். மனம் இந்த இடத்த கொடுத்த அன்பு தாயாருக்காக, அவங்க குடும்பத்திற்காக, அவங்க பிள்ளைகளுக்காக தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் உறுதுணையாக இருந்து எங்களோடு கூட ஒத்தாசை செய்கிற எல்லா மக்கள், கொடுத்து தாங்குகிற ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களின் தேவன் இந்த நாட்களில் கனம் பண்ணுவாராக. கூத்தப்பாக்கம் பகுதிக்கு ஒரு விடிவெள்ளியாய், ஒரு கலங்கரை விளக்கமாய், ஒரு மலை மேலுள்ள பட்டணமாய் இந்த இடம் மாறும்படிக்கு அநேக மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை நிகழ்வுகளோடு கூட சேர்ந்து மக்களுக்கு சில சமுதாய பணிகளையும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஒரு டெய்லரிங் கிளாஸஸ், டியூஷன் சென்டர்ஸ், இன்னும் எந்தெந்த விதங்களெல்லாம் மக்களுடைய மேம்பாட்டுக்கான காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஒரு சிறு குழு தான் நாங்கள், ஒரு பெரிய குழு அல்ல. பொருளாதாரத்தில் ரொம்ப நாங்கள் நலிவடைந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனாலும் கூட கர்த்தர் பாரத்தை தருகிறார். ஆண்டவர் சபைகள் இல்லாத சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பட்டணத்தை சுதந்திரி என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல தேவன் பேசினார். நெகமியாவுடைய வேலையை செய் என்று ஆண்டவர் சொன்னார். பட்டணத்தில் ஆங்காங்கே அந்தந்த எல்லைகளில் சபைகள் இல்லாத இடங்களில் சபைகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். ஏறக்குறைய 21 பகுதிகளில் ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். அதில் ஒரு சில பகுதிகளில் சபைகள் இல்லாத பகுதிகளில் சபைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஜெபித்து நாங்கள் செயல்படுகிறோம். இந்த தரிசனத்தில் தோள் கொடுக்க விரும்புகிறவங்க தோள் கொடுங்க, ஜெபிங்க, உழைங்க. கூட சேர்ந்து கிளை சபைகளில் பாஸ்டர்களாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புவீங்கன்னா அதில் ஒர்க் பண்ண முடியும் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.